நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன் வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? கிராமத்துல இருந்து அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்னு கூட தெரியாம வரக்கூடிய ஒரு மாணவரை நீங்க ஏதோ ஒரு இடத்துல மெட்ரோபாலிட்டன் சிட்டில நல்ல சொபிஸ்டிகேட்டடா சிபிஎஸ்சில படிக்கக்கூடிய ஒரு மாணவரோட 3 ஜெனரேஷனா படிச்ச மாணவரோட போட்டி போட வைக்கிறீங்களே, இது எப்படி சரியான தேர்வா இருக்கும்ன்றதா முதல் கேள்வி. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? மீ ஆமாண்டா. வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா அதி வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா. தமிழ்நாட்டுல சமச்சீர் கல்வி வந்தப்பையும் இதே பிரச்சனை தான் பண்ணாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நம்ம என்ன சொன்னோம்னா கல்வி எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும்னு நினைக்கிறோம். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் ஒரு பொண்ணு படிக்கிறாங்கன்னா 3 வருஷத்துக்கு ஃப்ரீயா படிப்பாங்களா? செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணக்கூடிய மாணவர் 3 வருஷம் ட்ரைன் பண்ணி கூட அவங்க படிப்பாங்க. கேக்குறோம்ல சொல்றது வாய்ப்பே இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க அவங்கள? அவங்க மருத்துவம் தான் அவங்க படிக்கணும்னு ஆசை. எங்க பிள்ளைங்க 12வதுல 1176 மதிப்பெண் அனிதா எடுத்தப்ப தகுதி இல்லையா? குஜராத்ல இன்னைக்கு ஒரு பொண்ணு பிசிக்ஸ்ல 21 மார்க் எடுக்குது, 705 மார்க் நீட்ல எடுக்குது. இதுல எது தகுதி? இந்த பிசிக்ஸ்ல ஃபெயில் ஆனது தகுதியா, நீட்ல 705 எடுத்தது தகுதியா? நீ பெடலரா ஆக்ஷன். நீட்ல 705 எடுக்கிறதா உங்களுக்கு தகுதின்னு சொன்னா அப்ப இந்த 12 வருஷம் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணணும்? பள்ளி கல்வி முறையை வேணாமா, ஒழிச்சிடலாமா? இத இந்த பள்ளி கல்வி முறை எதுக்கு இருக்கு? அதனுடைய ஸ்டெபிலிட்டியை நீங்க வந்து क्वेश्चन பண்றீங்க இல்லையா? இப்ப பொதுவான சமமற்ற ஒரு தேர்வை எழுதுவதற்கு தமிழ்நாடு உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவருடைய அசென்ட்டுக்காக நீங்க நம்ம அனுப்பியிருக்கோம். அவங்களுடைய ஒப்புதல் பெற்றா தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கண்டிப்பாக வரும்ன்றது உண்மை. இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார் பட்டி அழுக்குவார் பட்டி ஆக்கிடுவாங்க மாப்ள. உடிச்ச மாப்ள பாயிண்ட். இப்ப குடியரசுத் தலைவருக்கு போகுது அப்படின்னு சொன்னா மாநில அரசுன்றது சும்மா இருக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய குரலாக இருக்கும். ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய குரலாக இருக்கும். இந்த ஒரு மசோதா மட்டும்தான் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து நாங்களும் இது ஒப்புதல் கொடுக்கிறோம்னு சொல்லி எல்லா கட்சிகளும் ஒருமனதாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறோம். அப்ப தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத ஒரு ஒன்றிய அரசு இவ்வளவு ஒரு ஜனநாயக நாட்டுல இவ்வளவு சர்வாதிகார போக்கோடு இருக்கணுமா? உலக மகா முட்டாளா இருக்கிறிய நீ ஒரு புது உலகத்தை உருவாக்க போறியா? அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். திரிக்காதே திரிக்காதே நீ தேர்வை திரிக்காதே. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பாவி நீ இப்படி உதைக்கிறியா? தமிழ்நாட்டுல வந்து ஒரு நாய் செத்து போச்சு. அந்த நாய் பக்கத்துல அண்ணாமலை போனார்னா உடனே திமுக என்ன சொல்லணும்? இந்த நாயை வண்டியை கொண்டு வந்து ஏத்தி கொடூரமாக கொலை செய்த அண்ணாமலை. நீ செய்வடா நீ செய்வடா, உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. எங்கேயாச்சும் ஒருத்த மாட்டினானா அண்ணாமலைட்டு ஒரு புகைப்படம் எடுத்திருந்தா உடனே அண்ணாமலை. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க அப்ப சொல்லவா? நாயை வண்டியை கொண்டு வந்து ஏத்தி நாயில எலி செத்தால் அடுத்து இன்னொன்னு காமெடியா காமெடி எல்லாம் பண்ணாதீங்கடா. பண்ணவன் நிலைமை என்னன்னு பாருங்கடா. ஏர்போர்ட்டுக்குள்ள கடைகளை மிரட்டி அண்ணாமலையின் பெயரில் பணம் வசூல் செய்தார் எழுதியிருக்காங்க. ரவுடி பொறுக்கி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போய் டே நான் அண்ணாமலை ஆள் வந்திருக்கேன், இங்க பாரு நான் வந்து ஒரு பேட்டை ரவுடி, நீ வந்து 10 ரூபாய் கொடுக்கலீனா அப்படின்னு. என்னன்னு கதை? கதையா? நீ உட்கார்ந்து கதை இல்ல, இப்ப நீ என்கிட்ட விடுறதா கதை. என்னதான் நீங்க அதை பண்ணா கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் உங்களுக்கு இவ்வளவு டெஸ்பரேஷன்? எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு வந்து என்னுடைய தலையில கனெக்ட் பண்றேன். காலி போய் சாவாஸ் வச்சாலே இப்படித்தான். நான் முச்சேந்திர முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்க தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு. இன்னும் உனக்கு வேணும்பா. எங்கே எது நடந்தாலும் அதை கொண்டு வந்து என்னுடைய தலையில கனெக்ட் பண்றேன். இதுக்கு தான்டா சேருவாரோட சேரணும்ங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்கல்ல. இதையெல்லாம் நம்முடைய ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற நன்மை. ஆனா சாரி, நீட் தேர்வுனால ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க ஒரு தவறான பொய்ய பேசிட்டு வராரு. மாடு மாடு மாட்டுக்கு பிறந்த மாடு. அந்த
ஏழை மாணவர்களையும் காப்பாற்றப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். ஆக ஏழை மாணவர்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை மீட்டெடுத்து திறமையான மாணவர்களாக உருவாக்கின்ற அரசு. ராகுல் வந்து கரெக்டாக பண்றாரு. மெயின் திங்க வந்து நீட்டுக்காக தான். நீட்டை பத்தி கரெக்டா பேசினாரு, அதுல தப்பே கிடையாது. கதவை திறந்து விடு ஆத்தா, கதவை திறந்து விடு. ஓ புள்ள பதறி போய் வரமா. மிஸ்டர் தீபாவளி யாரு? நான் தான் அண்ணா. நீயா? பேசும்போது கூட நேற்று முந்தானேத்து சொல்லிருந்தீங்க நீட் நமக்கு தேவை, நீட் வந்து ஒரு நல்ல எக்ஸாம் அது இருக்கணும் அப்படிங்கிறீங்க. தமிழ்நாட்டுல பரவலான கருத்து அது. ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 19 பேர் தான் போயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா we are talking of 400 plus 334 டைரக்டா சொல்றேன். அது காரணம் நீட் இல்ல 7%. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நீட் டு 7% ஒண்ணா தான் இருக்கணும். ஏன்னா நான் சொல்றது கேளு. டேய் அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. நீட்டோட தாக்கத்தை மாணவர்கள் இவ்வளவு எடுக்கறாங்கன்றதை பார்க்க முடியாம அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் அடுத்து இந்த 7 கொண்டு வராங்க. நீட் பாதிப்பை ஏற்படுத்திச்சு, அதை சரி கட்டுறதுக்கு 7 கொண்டு வராங்க. சுலபமா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்க. 17 நீட் வந்த பிறகு அது அந்த 19 விட குறைவா போச்சு, சிங்கிள் டிஜிட்ல போச்சு. அதுக்கு நான் காரணம் சொல்றேன். 7% வந்த பிறகுதான் நம்ம இன்னைக்கு 3 காரணம் உங்களுக்கு சொன்னேன். எவ்வளவு பேர் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 5 கோடி 7 கோடி 10 கோடி கொடுத்து வாங்கினவங்களா இருக்காங்க நடுத்தர மக்கள். இந்த டொனேஷன் கொடுத்து சீட் வாங்குறதெல்லாம் இப்ப இல்லன்னு சொல்றீங்க. பெருமளவுல குறைஞ்சு. என்ன சொல்றோம் பாருங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஃபீஸ் எவ்வளவு ஏறி இருக்கு. பிபிஎஸ்க்கு வந்து எல்லா பிரைவேட் காலேஜஸ்லயும் ஃபீஸ் வந்து அவ்வளவு மடங்கு நமக்கு இப்போ அதிகமா இருக்கிறத பாக்குறோம். நிச்சயமா பிரைவேட் காலேஜஸ் வந்து அவங்க வந்து சோல் சர்ச். சோ அப்ப வந்து இயல்பாவே என்ன ஆயிடுது, அவ்வளவு ஃபீஸ் எவன் கொடுக்க முடியும், நீட்டே கிடைச்சாலும் என்னால சேர முடியாதுன்னு இந்த 7% நம்ம பார்த்தோம். இப்படியா வந்து வெண்டத்துக்கு வேணாது. ஆனா என்னால ஃபீஸ் கட்ட முடியாது, நான் டாக்டர் ஆகல அப்படின்னு நம்ம கிராமப்புற மாணவர்கள் எவ்வளவு பேர் சொல்லிட்டு போனது பார்த்தோம். அப்போ அது கடைசியில அடிபட்டு போகுது இல்ல, கடைசியில எவனுக்கு வசதி இருக்கோ அவன் தானே போக முடியுது. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. வருமானம் உள்ளவர்கள், நீங்க வருமானம் அடிப்படையில யாருக்கெல்லாம் மெடிக்கல் சீட் கிடைக்குதுன்னு அவங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானத்துக்கு கீழே உள்ளவர்களுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்குது அப்படின்னா, இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. 2014-15 கிட்டத்தட்ட 50% சீட்டுகள் வந்து அந்த சோகால் ஏழை மாணவர்களுக்கு போச்சு. இன்னைக்கு 30% சீட்டுகள் தான் போகுது நீட் வந்த பிறகு அப்படிங்கறத கண்டுபிடிக்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஏழைகளுக்கு உதவுது அப்படிங்கிறீங்க, ஏழைகளுக்கு சீட் கிடைக்க மாட்டேங்குது. கோச்சிங் சென்டர் காசு கொடுக்க வேண்டியிருக்கு, காலேஜுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு, இதே கஷ்டமா இருக்கு. அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்களை அஃபெக்ட் பண்ணுது. இன்னைக்கு ஏழை மாணவர்களோட சதவீதம் குறைஞ்சிருக்குங்கிறதா இவங்க சொல்றாங்க. பிஜேபி மாதிரி இந்த நாட்டை குட்டிச்சோறு ஆக்குனது யாருக்கும் இந்த சரித்திரம் இல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷன் விட நமக்குள்ளே யாரும் சொல்லி. நீட்டுங்கிறது என்னன்னு தெரியாம நிறைய மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க. இதை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது வந்து பணக்காரங்களுக்கு மேலதிகாரத்துக்கு மேல் வர்க்கத்துக்கான ஒரு பயிற்சியாக ஒரு வகுப்பா அந்த மெடிக்கல் சீட்டு தான் அவங்களுக்கு தான் போகுதுங்கிறது வந்து நமக்கு கண்கூடா தெரியும். கண்டிப்பா தடை பண்ண வேண்டியதான். இதனால பல உயிர்கள் போது தேவையில்லாம தற்கொலை எல்லாம் அதிகமாகுது. அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குற அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் அதோட வலி தெரியும். எங்களுக்கு நீட்டு வேண்டாம். நீட்டு எங்க மொத்தமாவே நீட்டு இந்தியாவுக்குள்ளே நீட்டு வேண்டாம். இதனால நிறைய உயிர் சேதங்கள் நிறைய வருது. அனிதாவிலிருந்து இன்னைக்கு வந்து ஜோதிஸ்ரீ துர்கா வரைக்கும் இந்த மக்கள் சொல்லுகிற பாடம் ஒண்ணுதான், எங்களால படிக்க முடியல. கலிகாலையா இது கலிகாலம். இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நீட்டுக்கு ஆதரவா பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது தலைவர் கலைஞர் நுழைவுத் தேர்வு ரத்து என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார். அதன் மூலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் மருத்துவர் கனவு நிறைவேற்றப்பட்டது. நீட்டை கொண்டு வந்து நீட் இந்தியா முழுவதும் கட்டாயம் என்று பாஜக அரசு 2016 சட்டம் இயற்றுகிறது. அன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது அதிமுக. துரோகிய விட்டுறலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோகிய விட்டுறக்கூடாது. 2010 கொண்டு வந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக எதிர்த்தது. ஆனால் இவர்கள் சொல்லுவது நீட் திமுகவும் காங்கிரசும் கொண்டு வந்தது என்று. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்ப இங்க வந்த? முதல்ல இந்த பல்லுகாட்சி நிறுத்து. சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும், இன்னும் குறிப்பாக அன்றைக்கு மனிதவளத்துறை அமைச்சராக இருந்த கபில் சிபலுக்கும் தலைவர் கலைஞர் கடிதம் எழுதினார். இப்படி ஒரு தேர்வு நடந்து விட்டால் அது இந்தியாவை உருக்குலைக்கும் என்றார். அந்த கடிதத்தின் மூலமாக நாங்கள் விலக்கு பெற்றோம். 2013 வரைக்கும் நீட் இல்ல. நாடு செழிக்க மேன்மை துளிர்க்க மக்கள் யாவரும் நன்மை பெற.
அதை சட்டப்பூர்வமாக, அதை சட்ட வழியாக பாசிசத்தின் கரம் கொண்டு அதை கட்டாயமாக்கியது பாஜக. இந்த பெண்களினுடைய, இந்த பச்சிளம் குழந்தைகளுடைய மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறது பாஜக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.